சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான செவ்வாய் பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். செவ்வாய் பயிற்சியை பத்தி நம்ம எதுக்காக பார்க்கணும்? சனி பயிற்சி நமக்கு ரொம்பவே முக்கியம். ராகு கேதுக்களோட பயிற்சியும் ரொம்ப முக்கியம். அதே போல குரு பகவானோட குரு பயிற்சியும் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில நேரங்கள்ல சுக்கிர பகவானோட சுக்கிர பயிற்சிக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த செவ்வாய் பயிற்சிக்கு நம்ம எதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? செவ்வாய் பகவானோட பயிற்சியால நம்ம வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் வந்துட போகுது? எதுக்காக எல்லா ஜோதிடர்களும் தேவையில்லாம இந்த செவ்வாய் பயிற்சிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ராசி கட்டத்துல இருக்கிற 9 கிரகங்களோட சின்ன அசைவுகள் கூட நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் அப்படிங்கறத கண்டிப்பா ஏற்படுத்தும். அதுலயும் முக்கியமா ஒரு சில கிரகங்களோட பயிற்சி ஒரு சில ராசிக்காரங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நாட்டையே ஆளக்கூடிய அளவுக்கு ராஜ யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில கிரகங்களோட பயிற்சி கோடீஸ்வரனா இருக்கிறவனை குப்பைமேட்ல தள்ளி அவன் வாழ்க்கையவே அழிச்சு விட்டுரும் அப்படிங்கறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதனால இது சாதாரண செவ்வாய் பயிற்சி தானே அப்படின்னு கடந்து போகாம உங்களோட ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும், ஏதாவது பாதிப்புகளை கொடுக்குமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுலயும் முக்கியமா இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு ஏதாவது பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னா அந்த பாதிப்புகளை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கறதையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். அதுலயும் முக்கியமா இந்த செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் இவரை பூமி காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க, ரத்த காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க, சகோதர காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்க சொந்தமா ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சா கூட செவ்வாய் பகவான் பலமா இருந்தா மட்டும்தான் உங்களால வீட்டை கட்ட முடியும். ஒருவேளை உங்களோட ஜென்ம ஜாதகத்துல செவ்வாய் பகவான் பலம் இழந்து போய் இருக்காரு அப்படின்னா உங்களால சாகுற வரைக்கும் சொந்தமா நிலம் வாங்கி வீடு கட்டவே முடியாது. ஒருவேளை கடனை உடனே வாங்கி யாராவது ஹெல்ப் பண்றாங்க வீடு கட்டிட்டு அப்படின்னாலும் அந்த வீட்டுல உங்களால நிம்மதியா வாழவே முடியாது. அதே போல ஒரு சில ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பூர்வீக சொத்துக்கள் இருக்கும். தாத்தாவோட பூர்வீக சொத்து, அப்பாவோட பூர்வீக சொத்து அப்படின்னு நிறைய சொத்துக்கள் இருக்கும். ஆனா அந்த சொத்துக்களை இவங்க அனுபவிக்கணும் அப்படின்னா செவ்வாய் பகவான் மனசு வச்சா மட்டும்தான் அந்த சொத்துக்களை இவங்களால அனுபவிக்க முடியும். இவங்களோட ஜென்ம ஜாதகத்துல எல்லா கிரகங்களும் ரொம்ப பலமா இருக்குது. ஆனா செவ்வாய் பகவான் மட்டும் கெட்டு போய் இருக்காரு அப்படின்னா பூர்வீக சொத்துக்களை இவங்களால அனுபவிக்கவே முடியாது. அதையும் மீறி இவங்க அந்த சொத்துக்களை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க கண்டிப்பா நீதிமன்ற வழக்குகள், கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான அலைச்சல்களை கண்டிப்பா சந்திப்பாங்க. அதே போல செவ்வாய் பகவான் ரத்த காரகன் அப்படிங்கறதால ஒருத்தரோட ஜாதகத்துல செவ்வாய் பகவான் வலுவா இருக்காரு அப்படின்னா அவங்க மருத்துவர் ஆகக்கூடிய யோகத்தை செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். மிகச்சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணராக ஆகக்கூடிய யோகத்தையும் செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதுவே ஒருத்தரோட ஜாதகத்துல செவ்வாய் பகவான் பலம் இழந்து பாவ கிரகங்களோட பார்வையில இருக்காரு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு தொடர்ச்சியான ரத்த காயங்கள் அப்படிங்கறத கொடுத்துக்கிட்டே இருப்பார். திடீர் விபத்துக்கள் அப்படிங்கறத கொடுத்துக்கிட்டே இருப்பார். ரத்த கொதிப்பு, ரத்தம் சம்பந்தமான வியாதிகள், ரத்த சோகை இந்த மாதிரியான பாதிப்புகளையும் ஜாதகருக்கு கொடுப்பார். ஒரு சில நேரங்கள்ல உங்க குடும்பத்துல அகால மரணங்கள் நடக்கிறதுக்கு கூட செவ்வாய் பகவான் தான் காரணமா இருப்பாரு அப்படிங்கறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே போல இந்த செவ்வாய் பகவான் சகோதர காரகன் அப்படிங்கறதால செவ்வாய் பகவான் ஒரு ஜாதகத்துல வலுவா இருக்காரு அப்படின்னா சகோதரர்கள் மூலமா நல்ல விதமான உதவிகள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். அந்த ஜாதகருக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா சொந்த பந்தங்கள் வந்து நிக்கிறதுக்கு முன்னாடியே சகோதரர்கள் வந்து நிப்பாங்க. செவ்வாய் பகவான் பலமா இருக்கிற ஒரு சில ஜாதகர்கள் தங்களோட சகோதரர்கள் மூலமாகவே வாழ்க்கையில பெரிய அளவிலான முன்னேற்றத்தையும் அடைவாங்க. அதுவே ஒருத்தரோட ஜென்ம ஜாதகத்துல செவ்வாய் பகவான் பலம் இழந்து போய் இருக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு சகோதரர்கள் மூலமா எந்த வகையிலும் லாபங்கள் அப்படிங்கிறது இருக்காது. பெரும்பாலான நேரங்கள்ல சகோதரர்கள் மூலமாவே பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் சந்திப்பாங்க. ஒரு சிலருக்கு சகோதரர்கள் கூட பெரிய அளவிலான சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு குடும்பம் பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழல் கூட ஏற்படும். இதெல்லாம் விட முக்கியமா ஒருத்தரோட ஜாதகத்துல செவ்வாய் பகவான் கெட்டு போய் இருக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு எத்தனை சகோதரர்கள் இருந்தாலும் சரி ஆபத்தான காலங்கள்ல அவங்க மூலமா ஒரு நயா பைசா அளவுக்கு கூட இவங்களுக்கு உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்காது. சகோதரர்கள் எல்லாருமே இவங்க கிட்ட இருந்து எதையாவது புடுங்க முடியுமா அப்படின்னு தான் முயற்சி பண்ணுவாங்க. அவங்க மூலமா இவங்களுக்கு ஒரு பைசா கூட பிரயோஜனம் அப்படிங்கிறது இருக்காது. இதனால நீங்க எந்த ராசியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி சாதாரண செவ்வாய் பயிற்சி அப்படின்னு நினைச்சு இந்த செவ்வாய் பயிற்சியை கடந்து போக நினைக்காதீங்க. குரு பயிற்சிக்கும் சனி பயிற்சிக்கும் ராகு கேதுக்களோட பயிற்சிக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கான முக்கியத்துவத்தை இந்த செவ்வாய் பயிற்சிக்கு நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். இந்த செவ்வாய் பயிற்சி அடுத்து வரக்கூடிய 55 நாட்களுக்கும் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கறதையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுலயும் முக்கியமா மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு 11வது வீடான லாபஸ்தானத்துக்கும் 4வது வீடான சுகஸ்தானத்துக்கும் செவ்வாய் பகவான் தான் அதிபதி அப்படிங்கறதால அவரோட சின்ன அசைவுகள் கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள்ல பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களோட ஜென்ம ஜாதகத்துல செவ்வாய் பகவான் நல்ல வலுவான அமைப்புல இருக்காரு அப்படின்னா நீங்க வேர்வையே சிந்தாம உங்களுக்கு நல்ல வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். நல்ல விதமான லாபங்கள் அப்படிங்கிறதும் கிடைக்கும். அதுவே உங்களோட ஜென்ம ஜாதகத்துல செவ்வாய் பகவான் பாவக்கிரகங்களோட சேர்ந்தோ அல்லது பாவக்கிரகங்களோட பார்வை பெற்றோ இருக்காரு அப்படின்னா நீங்க மாடா உழைச்சாலும் சரி உங்க உழைப்புக்குண்டான பலன் அப்படிங்கிறது கிடைக்காது.
தொழில்ல நீங்க எத்தனை கோடி ரூபாயை முதலீடு பண்ணியிருந்தாலும் சரி, அந்த முதலீட்டுக்கு உண்டான லாபமும் உங்களுக்கு கட்டாயமா கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். இதனால மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட பொருளாதாரம் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா செவ்வாய் பகவான் சிறப்பான ஒரு ஸ்தானத்துல இருக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதுநாள் வரைக்கும் உங்க ராசிக்கு 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷப ராசியில குரு பகவானோட இணைஞ்சு இருந்த செவ்வாய் பகவான் இந்த ஆகஸ்ட் 26ஆம் தேதிக்கு அப்புறமா குரு பகவானை விட்டு விலகி உங்க ராசிக்கு 6வது வீடான சத்ரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மிதுன ராசிக்கு பயிற்சியாகி இருக்கார். உங்களோட லாபாதிபதியான செவ்வாய் பகவான் சத்ரு ஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே உங்களுக்கு எதிரிகள் மூலமா லாபங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். எதிரிகள் மூலமா லாபம் எப்படியா கிடைக்கும் அப்படின்னு நீங்க கோபப்பட்டீங்கன்னா, நம்ம வடிவேலன் சொல்ற மாதிரி அவன் எடுக்கிற முடிவெல்லாம் நமக்கு சாதகமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டமா தான் இந்த 45 நாட்களும் உங்களுக்கு இருக்க போகுது. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எதிரிகளும் துரோகிகளும் உங்களை கவுக்கணும், உங்களை அழிக்கணும், உங்களை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு நிறைய திட்டங்களை போடுவாங்க. ஆனா சத்ரு ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதால அவங்க போடக்கூடிய திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபங்களை கொடுக்க ஆரம்பிக்கும். ஒரு சில மகர ராசிக்காரங்க எதிரிகளோட செயல்பாடுகள் மூலமாவே நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை அடையக்கூடிய காலகட்டமாகவும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்க சொந்தமா ஒரு தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த தொழில உங்களோட எதிரிகள் உங்களை எப்படா வீழ்த்தலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்துல அவங்களோட முயற்சிகள் எல்லாமே தோல்வியில முடியும். அப்படி இல்லைன்னா உங்களோட எதிரிகள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் மூலமாவே உங்களுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைக்க ஆரம்பிப்பாங்க, நிறைய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். தொழில உங்களோட பண வரவு அப்படிங்கிறது 2 மடங்கா அதிகரிக்கும். இது மூலமா ஒரு சிலருக்கு லாபங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாவே இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால சொந்த தொழில் அல்லது வியாபாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க உங்களோட எதிரிகளுக்கு அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா இந்த செவ்வாய் பயிற்சி உங்க எதிரிகளோட பலத்தை கண்டிப்பா குறைக்கும். அதே சமயம் உங்களோட தொழில நீங்க சரியான முறையில கவனம் செலுத்துங்க. உங்களோட தொழில நீங்க நேர்மையா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முக்கியமா வாடிக்கையாளர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தரமா இருக்குது அப்படின்னாலே அது மூலமா உங்களோட எதிரிகள் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்துல முழுமையா வீழ்ச்சியை சந்திப்பாங்க. அதுலயும் குறிப்பா நம்ம நேர்மையா இருந்து என்னத்தை சாதிச்சோம், நம்ம உண்மையா இருக்கிறதால எல்லாரும் நம்மளை ஏமாத்த தானே செய்யறாங்க அப்படின்னு வருத்தத்தோட இருக்கிற மகர ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்துல உங்களோட நேர்மைக்கும் உண்மைக்கும் சரியான மதிப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த நேர்மையை வச்சே நீங்க ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் இருக்கும் அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லாபாதிபதியான செவ்வாய் பகவான் சத்ருஸ்தானத்துல இருக்கிறதால சொந்த பந்தங்கள் அப்படிங்கிற பேர்ல உங்களை சுத்தி இருக்கிற எதிரிகளும் துரோகிகளும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்துல படிப்படியா உங்களை விட்டு விலகி போவாங்க. ஒரு சில நேரங்கள்ல அந்த மாதிரியான துரோகிகள் நம்ம போறதுதான் போறோம், சண்டை போட்டுட்டு போயிடுவோமே அப்படின்னு உங்க கூட சண்டை போடுறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்துல இருக்குது. அதே சமயம் இந்த மாதிரியான சண்டை சச்சரவுகளை நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்துல உங்களை விட்டு விலகி போற சொந்த பந்தங்கள் எல்லாமே உங்க வளர்ச்சிக்கு தடைக்கற்களா தான் இருந்திருக்காங்க அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு சந்தோஷமா விட்டுருங்க. அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்க ராசிக்கு 4ஆம் வீட்டு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சத்ரு ஸ்தானத்துல இருக்கிறதால உங்க தாய் வழி சொந்தங்கள் கூட ஒரு சில மனக்கசப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல கண்டிப்பா ஏற்படும். ஒரு சில நேரங்கள்ல தாய் வழி சொந்தங்கள் கூட சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கும் சொத்து சம்பந்தமான தகராறுகள் ஏற்படுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதனால மகர ராசி அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய 45 நாட்களுக்கும் தாய் வழி சொந்தங்களை கொஞ்சம் அனுசரிச்சு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்களா அவங்க கிட்ட எந்த பிரச்சனைக்கும் தகராறுக்கும் போகாதீங்க. அவங்க ஏதாவது பிரச்சனை பண்றாங்க, உங்களை விட்டு விலகி போறாங்க அப்படின்னா சந்தோஷமா போயிட்டு வரட்டும் அப்படின்னு விட்டுருங்க. அடுத்ததா மகர ராசி பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்துல உங்களுக்கும் சொந்த பந்தங்கள் மூலமா ஒரு சில நெருக்கடிகள் அப்படிங்கிறது ஏற்படும். சொந்த பந்தங்கள் மூலமாவே மனக்கசப்புகள் அப்படிங்கிறது கூட ஏற்படும். ஒரு சில மகர ராசி பெண்கள் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கும், சுவாச பிரச்சனைகள், மார்பு பிரச்சனைகள், நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதனால மகர ராசி பெண்கள் உங்களோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாவே இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.